Merry Christmas and Happy New Year. The Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக. 2011 வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் யாருடனும் கூட்டணி இல்லாமல் தனியாக களம் கண்ட வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் அபரீதமான ஒரு வளர்ச்சி சக்தி எல்லாருக்கும் தெரிய வந்தது. ஏன்னா ஒட்டுமொத்தமான வாக்கு வங்கியும் சிங்கிளா தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த போது முதல் தேர்தலில் 8.33 அதுக்கு அடுத்து 10.38% வாங்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய சக்தியா தெரிஞ்சது. 2011க்கு பிறகு நாங்கள் கூட்டணி என்று சென்ற பிறகு நாங்கள் போட்டியிடும் தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கை இதுல சேராதது. அப்போ கேப்டனும் சரி பல சவால்கள், அதாவது கூடையே இருந்து கேப்டன் சந்திச்ச துரோகங்கள், எதிர்கட்சி தலைவரான 3 மாதத்தில் அவர் யாரெல்லாம் நம்பி எம்எல்ஏ பதவி கொடுத்தாரோ அவர்கள் எல்லாம் கேப்டன் முதுகுல குத்திட்டு அவர்கள் செய்த துரோகம், அதற்கு பிறகு நடந்த ஒவ்வொரு விஷயமும் ஒரு பெரிய ஒரு சர்க்கிளை கேப்டனுக்கும் தேமுதிகவும் கொடுத்துச்சு. அன்னைக்கு கொடுத்த அந்த கேப்டனுக்கு கொடுத்த அந்த வலிதான் இன்னைக்கு அவரை ஹெல்த் கண்டிஷன்லையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறது. ஆனா கேப்டன் யாருடனும் கூட்டணி வைக்கக்கூடாது என்ற உறுதியோடு இருந்தார். ஆனா கூட்டணி வச்சோம், எதிர்கட்சி தலைவரான ஆனோம். அதற்கு பிறகு வந்த கூட்டணிகள் சரியாக அமையல. எப்பவுமே அரசியலையும் சரி வாழ்க்கையிலும் சரி வெற்றி பெறுவது ஒண்ணுதான் வரலாறா இருக்கும். நாம சந்திக்கிற தோல்விகளோ நாம் சந்திக்கின்ற எதிர்ப்புகளோ வரலாறாக மாறாது. அதனால இதுவரைக்கும் நாங்கள் வெற்றிகளையும் பார்த்துட்டோம், தோல்விகளையும் பார்த்துட்டோம். இனி வருங்காலம் எங்களை நம்பி இருக்கின்ற கோடான கோடி தொண்டர்களுக்காக நிச்சயமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் வெற்றி வியூகம் ஒன்றே மட்டுமே அமைப்போம். அதில் நிச்சயம் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இது நான் பல தடவை பல பிரஸ் மீட்ல உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நீங்க எல்லாரும் கேட்டிருக்கீங்க கேப்டன் எப்போ வருவாங்க, எப்போ உங்கள் அடுத்த கட்ட கட்சியினுடைய அடுத்த கட்ட பணிகள் என்ன அப்படின்னு நீங்க எல்லாரும் தொடர்ந்து ஏறக்குறைய ஒரு 1 இயரா இதை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நானும் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன். உட்கட்சி தேர்தல் முடிந்தவுடன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு நடக்க இருக்கிறது. அன்றைக்கு தலைவர் அவர்கள் செயற்குழு பொதுக்குழுவில் கலந்து கொள்வார், முக்கியமான அறிவிப்புகளை தருவார் என்று நான் ஏறக்குறைய ஓராண்டு காலமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது திடீர்னு எடுத்த முடிவோ திடீர்னு எடுத்த ஒரு விஷயமோ கிடையவே கிடையாது. ஆக்சுவலி உங்களுக்கு நான் பிராங்கா சொல்லணும்னா 10ஆம் தேதி தான் நம்ம ஃபர்ஸ்ட் செயற்குழு பொதுக்குழு அறிவிக்கிறதா இருந்தோம். அதற்கான ஏற்பாடுகள் அத்தனையும் தலைமை கழகத்துல நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா நாம யாரும் எதிர்பார்க்காத விதமாக மிக்ஜாம் புயல் ஒன்று ஒரே நாளில் சென்னை நகரத்தையே நாசமாக்கிட்டு போயிடுச்சு. அதே நேரத்தில் கேப்டனும் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ல வெளியே வராமல் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கழிச்சு நீங்க போகலாம் என்று மருத்துவமனை அறிவுறுத்தலனால நாங்க இருந்தோம். அதுக்கு பிறகு 14th அப்படின்னு டிசைட் பண்ணோம். கேப்டன் சொன்னாரு 14th நம்ம வைக்கணும்னு சொல்லி அது பிரகாரம் ஏற்கனவே நாங்கள் திட்டமிட்டபடி 14ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் 18ஆம் ஆண்டு செயற்குழு பொதுக்குழு நடந்தது. இது ஒன்றும் அவசரமாக எடுத்ததோ திடீர்னு எடுத்த முடிவோ கிடையவே கிடையாது. இது ஏற்கனவே பிளான் பண்ணது, அது அறிவித்தது உங்களுக்கு 14th உங்களுக்கு காலதாமதமாக தெரியலாம். ஒரு பெண்ணாக பெண்ணின் கஷ்டத்தை பெண்கள் தான் உணர முடியும். நான் உறுதியா அதை சொல்றேன். அதற்கு நமக்கு ஒரே உதாரணம், இன்னைக்கு நீங்க யார ரோல் மாடலா எடுத்துக்கிறீங்க? ஒரு பாலிடிக்ஸ்ல இன்னைக்கு நான் இருக்கேன் ஒரு லேடியா, உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு பல பேர் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்க. நான் இந்திரா காந்தி அம்மையாரை சொல்லலாம், மம்தா பானர்ஜியை சொல்லலாம். ஆனா அவங்க எல்லாம் நமக்கு அறிமுகம் ஆகாதவர்கள், அடுத்த மாநிலங்கள்ல இருக்கிறவங்க. இங்க தமிழ்நாட்டுல நம்ம கூடிய வாழ்ந்த ஒரு டைனமிக் லேடி புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் பெண்களுக்காக எத்தனையோ விஷயங்களை அவங்க செஞ்சிருக்காங்க. அவங்க சந்திக்காத சவால்கள் இல்லை, அவங்க எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஸோ கேப்டன் எப்படி எம்ஜிஆர் தான் கேப்டனுக்கு என்னைக்குமே குரு, ரோல் மாடல். அதுக்காக தான் அவரோட ஸ்டாச்சு நாங்கள் இங்கே வச்சிருக்கோம். அது போல ஒரு பெண் தலைவராக
என்னுடைய ரோல் மாடலாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களை நான் எடுத்துக்கொள்கிறேன். அவருடைய தைரியம், கம்பீரம், முடிவெடுக்கும் திறன் அத்தனையும் நிச்சயமா நான் ஒவ்வொரு நாளும் அவங்கள பார்த்துருக்கேன். நிச்சயம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருக்கும் அத்தனை பெண்களுக்கும் இன்னும் அதிகமாக பொறுப்புகளை நாங்கள் வழங்க இருக்கிறோம். என்னை சுற்றி பெண்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புகளை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, தமிழகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்த தாய்மார்களுக்கும் என் அன்பு சகோதரிகளுக்கும் எப்படி நீங்க எல்லாரும் கேப்டன் மேல மிகப்பெரிய ஒரு பற்றும் நம்பிக்கையும் வச்சிருந்தீங்களோ, உங்கள் வீட்டு பிள்ளையாகவே தலைவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அந்த அன்புக்கும் பாசத்திற்கும் முதலில் நான் தலை வணங்குறேன். அதே போலதான் அண்ணி என்றால் வேற இல்லை, அண்ணனின் பாதிதான் அண்ணி என்பதை என் சகோதர சகோதரிகள் உணர்ந்திருப்பீங்க. என்றைக்கும் பெண்களுக்கு நான் முழு பக்கபலமாக இருந்து தமிழ்நாட்டின் அனைத்து பெண்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையினாலும் முதல் ஆளாக நான் களம் காண்பேன், அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இல்ல, அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை இன்றைக்கு வரைக்கும் அது நடக்கல. பட் நீங்க யாரெல்லாம் தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் இருக்கோ, யாரெல்லாம் லீடர்ஸ் இருக்காங்களோ, அவர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு நான் பொதுச் செயலாளராக பதவியேற்றதற்கு நேரிலும் போன்லயும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் மூலமாக எங்களுக்கு ட்விட்டர் மூலமாக வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. எல்லா தலைவர்களுமே எங்கள் கழக நிர்வாகிகளோடு தொடர்புல தான் இருக்காங்க. அந்த தேர்தல் நேரம் வரும் பொழுது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் தருவோம். அனைத்து தலைவர்களும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நட்புடன் தான் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன். உண்மைதாங்க, அது நான் ஏத்துக்கிறேங்க. அவங்க சொல்றது உண்மை. நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்தணும்ன்ற நானும் கேள்வி கேட்கிறேன். ஒரே ஒரு நாள் மழை, நம்ம எல்லாரும் சென்னையில தான் இருக்கோம், ஒரே ஒன் டே லிட்ரலி ஒரே ஒரு நாள் மழை சென்னை தாங்குச்சா? யோசிச்சு பாருங்க. கடவுள் நமக்கு மழையை வரமா கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடந்த 6 மாசமா நாம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு வேண்டியதுக்கு விட சர்ப்ளஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு தன் ரெயின் மூலமா கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இதை சேமிக்கின்ற திறன் நமது அரசுக்கு இல்லை, தூர்வாரப்படுவதில்லை. வருகின்ற மழை நீரை எப்படி சேமிக்கணும், அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்தணும் என்கின்ற ஒரு திட்டமிடுதல் இங்கு இல்லை. தொலைநோக்கு பார்வையோடு எந்த விதமான திட்டமோ எதுவுமே இங்க கிடையாது. இப்போ அத்தனை தண்ணீரும் எங்க போயிட்டு இருக்கு? கடல்ல போய் வீணா கலந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் சரியான முறையில தூர்வாரப்பட்டு தடுப்பணைகள் அமைச்சு குளம் பேரி அதே மாதிரி டேம்ஸ் எல்லாம் நல்லபடியாக நீங்க தூர்வாரி அந்த வாட்டரை நம்ம சேமிச்சாலே யாரையும் நம்ம போய் கேட்கவும் வேணாம், யார்கிட்டையும் நாம் கையேந்தவும் வேண்டாம் என்பதை என்னுடைய நிலைப்பாடு. உறுதியா நான் சொல்றேன். கர்ம வீர காமராஜர் அணையை கட்டினாரு. அதுக்கப்புறம் என்ன அணைகள் இங்கு தமிழ்நாட்டுல கட்டப்பட்டிருக்கிறது என்ற ஒரு கேள்வியை உங்க முன்னாடி நான் கேட்கிறேன். நீங்க எல்லாம் அறிவாளிகள், படித்தவர்கள். தமிழ்நாட்டின் அனைத்து வளங்களும் காக்கப்பட வேண்டும் என்பதில் பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கும் அத்தனை உரிமையும் இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய கனிம வளங்கள் சூறாடப்படுகிறது, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அத்தனை கனிம வளங்களும் இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் அளவு மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை என்று ஒரு புறம். அப்போ அந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டிய ஒரு அரசு, அதற்கான எந்த திட்டமிடலும் இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன், சரியான திட்டமிடல் இருந்தால் யார்கிட்டையும் தமிழ்நாடு கையேந்த வேண்டிய அவசியம் நிச்சயம் இருக்காது. இதற்கான திட்டத்தை வகுக்க வேண்டியது யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எதுங்க? இல்ல, அப்படி கிடையாது. நான் என்ன சொல்றேன், நம்மளே தன்னிறைவு பெற்றா நம்ம ஏன் அடுத்த ஆள்கிட்ட கையேந்தணும்? அதுதான் என்னுடைய கேள்வி. நமக்கே சர்ப்ளஸ் வாட்டர் கிடைக்குது, நம்ம ஏன் அடுத்த மாநிலத்துக்கிட்ட போய் கையேந்தணும்? அதுதான் என்னுடையது. அதுக்கப்புறம் நமக்கான உரிமையை கேட்டு பெறுவோம், அது மாற்று கருத்து கிடையாது. நமக்கான திட்டமிடல் என்ன இருக்கிறது, நமக்கான வியூகம் என்ன இருக்கு,
நமக்கான பிளான்ஸ் என்ன இருக்கு? ஒரு விவசாயத்திற்கு, ஒரு குடிதண்ணீருக்கு, ஒரு தொழிற்சாலைகளுக்கு நமக்கு வேண்டிய தண்ணீரை சேமிக்கின்ற அளவு தமிழ்நாட்டுல எல்லாமே இருக்கா? ஒரே நாள்ல எல்லா ஏரிகளையும் திறந்து விடுறாங்க, ஒரே நாள்ல அத்தனை தண்ணி போய் கடல்ல கலக்குது. அப்ப என்ன இங்க திட்டமிடுதல் இருக்கு? அதைத்தான் நான் கேட்கிறேன். நமக்கான திட்டங்களை கரெக்டாக அமைத்து விட்ட பிறகு நமக்கான உரிமைகளை கேட்டு பெறுவோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. எப்பவுமே தேமுதிக என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்றைக்கே மற்ற கட்சிகளை விட ஒரு மாற்று சக்தியாக தான் நாங்க வந்தோம். தலைவர் அவர்கள் அறிவித்த கொள்கையை இதுவரைக்கும் எந்த கட்சியுமே அறிவிக்கல. அதுலயே நாங்க மாற்று சக்தி தானே. ஒரு மனிதனுக்கு வேண்டிய உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் அனைவருக்கும் உறுதியாக்கப்பட வேண்டும். அதே போல படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு நேர்மையான ஆட்சி, அதே போல அனைவருக்கும் இலவசமாக கல்வி, இலவச மருத்துவம், வீடு தேடி ரேஷன் பொருள் வரும் என்று அத்தனை புரட்சி கொள்கைகளையும் அறிவித்தவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தான். அதிலேயே மற்ற கட்சிகளை விட தேமுதிக 2005 எங்கள் லட்சியங்களை, கொள்கைகளை வெளியிட்ட போதே மற்றவர்களை விட நாங்க மாறுபட்டவர்கள் என்பதை நிரூபிச்சிருக்கோம். அன்னைக்கு எல்லாரும் ஏளனம் பேசினாங்க, லஞ்ச ஊழல் இல்லாம என்ன பண்ண முடியும். இன்னைக்கு அதுதான் வேணும் என்று அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு கேப்டன் அறிவித்த பல திட்டங்களை தமிழ்நாட்டில் கேப்டன் ஆட்சி வந்திருந்தா செயல்படுத்தியிருப்போம், அதை மக்கள் பார்த்திருக்கலாம். மக்கள் தவற விட்டதனால் இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் அந்த செயல்களை, அந்த திட்டங்களை இன்னைக்கு அவங்க அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ரேஷன் பொருள் வீடு தேடி வரும், படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அது மட்டும் இல்லாம லஞ்சம் ஊழல் இல்லாம ஒரு நேர்மையான ஆட்சி என்பதை இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால தேமுதிக நிச்சயம் மாறுபட்டதுதான் மற்ற கட்சிகளை விட. ஆளுநர் அவருக்கான பணியை அவர் செய்துகிட்டு இருக்கார், முதல்வர் அவருக்கான பணியை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். இதனால ஆளுநர் செய்யறது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்றதும் தவறு, முதல்வர் சொல்வது எல்லாம் சரி என்பதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்களுக்கான பதவி, அவங்களுக்கான ஒரு பொறுப்பு இருக்கிறது, அவங்களுக்கான வேலையை அவங்கவுங்க செய்துகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஜால்ரா தட்டவங்க மட்டும்தான் நல்லவங்க, ஒரு எதிர்கருத்து சொல்லிட்டா அவங்க கெட்டவங்க அப்படின்றதெல்லாம் கிடையாது. அவருடைய எண்ணம் என்னவோ, அவருக்கான அறிவுறுத்தல் என்னவோ அதுபடி அவர் செயல்படுகிறார் என்பதுதான் என்னுடைய கருத்து. மழைநீர் பாக்கு அது 6000 ரூபாய் கேட்கும். அதாவது நாளைக்கு முதலமைச்சர் அவர்களால் 6000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தரப்படுவதாக நான் பார்த்தேன். இது அவங்க ஒன்லி 4 டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறாங்க. அதாவது சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், இதுக்கு மட்டும்தான் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கும் கரையோரங்களில் இருக்கும், கடற்கரை ஓரம் இருக்கின்ற எல்லா மாவட்டங்களுமே இதுல பாதிச்சிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனா இந்த 6000 ரூபாய் என்பது இந்த 4 மாவட்டங்களுக்கு சரிசமமாக பாகுபாடு இல்லாமல் உண்மையில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் போய் சேருகிறதா என்பது இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. நான் ஏன் இதை சொல்றேன்னா, பெண்களுக்கான மாதம் 1000 ரூபாய் திட்டத்தை அறிவித்தது திமுக அரசு தேர்தலுக்கு முன்பு. இன்னைக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க சொல்வது, அப்போ எல்லாருக்கும் என்று சொன்னாங்க, இப்ப ஆட்சிக்கு வந்த பிறகு தகுதியுடையவர்களுக்கு என்று சொல்றாங்க. அப்போ பெண்கள் எல்லாருமே என்ன தகுதியை இவங்க எதிர்பார்க்கிறாங்க என்ற கேள்விதான் வருது. ஒரு திட்டத்தை நாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் நம்ம யோசிக்கணும். ஒரு திட்டத்தை நாம் அறிவிச்சுட்டா அதுல இருந்து நம்ம பின்வாங்க கூடாது. அப்போ ஆட்சியின் மீது மக்களுக்கு இருக்கும் நம்பிக்கை நிச்சயமாக சரிந்துவிடும். அதனால இந்த 6000 ரூபாய் உண்மையில் பாதிக்கப்பட்ட வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்ற ஒட்டுமொத்த ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து மக்களுக்கும் எந்த பாகுபாடு இல்லாமல், கட்சி பாகுபாடு இல்லாம கண்டிப்பாக போய் சேரணும். இதை சரியாக செய்து முடித்த பிறகு மற்ற ஸ்டேட், அதாவது மற்ற கடலோரம் இருக்கின்ற மாவட்டங்களுக்கும், விவசாய நிலங்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும், அதே போல தொழிற்சாலைகள் மூலம், ஏன்னா இன்னைக்கு பல பேர் வேலைகளை இழந்திருக்காங்க, மீனவர்கள் வேலை இழந்திருக்காங்க, எல்லாருக்குமான அந்த உரிமை தொகை சேரணும் என்பதுதான் தேமுதிகவினுடைய நிலைப்பாடு. அதனால நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் உடனே காசை கொடுத்து அது சரி பண்றாங்க.
அதுவே எனக்கு வந்து தவறான ஒரு வழி நடத்தல் தான் என் மனசுல படுது. இன்னைக்கு நம்ம எல்லாரும் சென்னையில இருக்கோம். நான் வந்து எல்லா இடத்துக்கும் நேரடியா நான் போய் பார்த்தேன். என் மனசு ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயத்த உங்க முன்னாடி நான் பதிய வைக்கணும்னு நினைக்கிறேன். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட எல்லா இடங்களுக்கும் நான் நேரடியாக போய் பார்க்கும்போது ஒவ்வொருவரும் என் கையை பிடிச்சி என் சகோதரிகள் அவங்க வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. வாங்கம்மா, எங்க நிலைமைய பாருங்கம்மா எப்படி இருக்குது. ஏதோ ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டீங்க, இன்னைக்கு ஒரு 6000 ரூபாய் கொடுத்துட்டீங்க அப்படின்றது மட்டும் யாருக்கும் இங்க முழு திருப்தி கிடையாது. அவங்க எல்லாம் சிறுக சிறுக குருவி சேர்த்தாப்புல ஒரு டிவி, ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு வாஷிங் மிஷின், ஒரு கிரைண்டரு, அந்த சின்ன ஒரு இடத்துக்குள்ள அவங்க வச்சு ஏதோ குடும்பம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த தண்ணி வந்த உடனே அந்த வீடு ஃபுல்லா போய் அந்த தண்ணி ரெயின் வாட்டர் போன உடனே ஒட்டுமொத்த வீட்டு உபயோகங்களை அவங்க எல்லாரும் இழந்திருக்காங்க. ஒரு பீரோவில் அவங்களுக்கான துணிமணிகள், அவங்களுக்கான ஏதோ ஒரு தொகை, ஒரு நகை நட்டு எல்லாமே இன்னைக்கு அவங்க இழந்திருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க 5000 6000 இந்த 1000 இலவசம் தயவு செஞ்ச மக்களுக்கு கொடுத்து இனிமேல் ஏமாத்தாதீங்க. சரியான திட்டமிடுங்கள், சரியாக வழி நடத்துங்கள். இனி வருங்காலங்களில் எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் சென்னை சிட்டில 1 drop ரெயின் இன்னைக்கு ரோட்ல தங்காது என்பது போல நல்ல திட்டமிட்டு தண்ணீரை வெளியேற்றுங்கள். கழிவு நீரும் குடிநீரும் கலந்து சென்னை சிட்டி முழுக்க இன்னைக்கு மிகப்பெரிய நோய் அச்சுறுத்தல் இருக்கிறது. இப்ப கொரோனா வேற பரவிக்கிட்டு இருக்கு. கேரளால ஆல்ரெடி வந்துருச்சு, மும்பைல ஆல்ரெடி வந்துருச்சு. தமிழ்நாட்டுக்கு வருவதற்கு எவ்வளவு தூரம் இருக்கு? இவ்வளவு நாள் நம்ம எல்லாரும் கொரோனால பாதிக்கப்பட்டோம். நோய் பரவும் சூழ்நிலை தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. நாங்க வாழும் சாலி கிராமத்திலே உங்களுக்கு நான் சொல்றேன், இத்தனை ஆண்டு காலம் கேப்டன் 40 வருஷம் ஆச்சு அந்த வீடு வாங்கி, இத்தனை ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு இந்த முறை சாக்கடை தண்ணீரும் குடி தண்ணீரும் கலந்து சம்பு ஃபுல்லா நிரம்பி வெறும் சாக்கடை தண்ணியில 3 நாள் நாங்கெல்லாம் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை நான் பர்சனலா ஃபேஸ் பண்ணியிருக்கோம். வீட்டுக்குள்ள மொத்த தண்ணியும் வந்திருக்கு. அப்போ ஏன் இவ்வளவு நாள் இல்லாதது இப்ப வருது? ஒரு பக்கம் மெட்ரோ ட்ரெயின் திட்டம், ஒரு பக்கம் மழைநீர் வடிகால் திட்டம் என்று சொல்லி சென்னை சிட்டியில் இருக்கின்ற அத்தனை சாலைகளையும் இன்னைக்கு குண்டும் குழியமாக ஆக்கப்பட்டதுதான் மிச்சம். எல்லா கழிவுநீர் செல்லும் பாதைகளை அடைச்சிட்டாங்க. கேட்டா மெட்ரோ ட்ரெயின் திட்டம் நடக்குது, அது முடிஞ்சாதான் ஓபன் பண்ண முடியும்ன்றாங்க. அப்போ என்ன இங்க ஒரு குறிப்பு, இப்ப ஃபாரின்லாம் கேப்டன் கூட நான் போயிருக்கேன். இந்த இடத்துல இன்னைக்கு ரோடு வேலை நடக்குதுன்னா ஓவர் த நைட் அவங்க பினிஷ் பண்ணுவாங்க. அந்த நைட் டைம் மட்டும்தான் அங்க பிளாக் இருக்கும். ஏன் அந்த மாதிரி இங்க இல்ல? இப்ப சாலி கிராமத்துல இருந்து இங்க வர்றதுக்கு குறைஞ்சபட்சம் எனக்கு 1 hour ஆகுது. தயவு செஞ்சு ஆளும் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரோ வாங்க. சாலி கிராமம் மாதிரி இன்னைக்கு சென்னை முழுக்க எவ்வளோ ஏரியா இருக்கு. நீங்க வாங்க, ஒரு விசிட் வந்தாதான் முதலமைச்சர் வர்றாரு, அமைச்சர் வர்றாருன்னு அப்ப வந்து அதிகாரிகள் அந்த ரோட்டை வந்து சரி செய்வாங்க, சாக்கடையை சரி செய்வாங்க. ஏதாவது மக்களுக்கு நல்லது பண்ணுங்க. அதை விட்டுட்டு யாராவது இறந்து போறாங்களா உடனே காசு, மழை வருதா அதுக்கு ஒரு காசு, 1000 ரூபாய் பெண்களுக்கு காசு, இப்படியே ஓட்டுக்கு காசு. வெறும் வெறும் எல்லார் வாயையும் பணத்தை வச்சு வாய் அடைக்க பாக்குறாங்க. இது நிரந்தரம் இல்லை. மக்களுக்கு நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் வரணும் தான் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். ஆமா, இங்க பாருங்க, இது வந்து ஒரு இயற்கை பேரிடர். நம்ம வெறும் அரசியலாக மட்டும் அதை பார்க்க கூடாது. ஒரு சுனாமி வருது, ஒரு மழை வெள்ளம் வருது, ஒரு புயல் வருது அப்படின்னா அது நிச்சயமாக நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து மக்களை அதுல இருந்து எப்படி காப்பாற்றணும், மக்களுக்கு எப்படி உதவி செய்யணும் அப்படின்னு கட்சி பாகுபாடு இல்லாம தன்னார்வ தொண்டர்களை எல்லாரும் இணைஞ்சு போன வாட்டி 2015 ஒர்க் பண்ணதை நீங்க எல்லாரும் பாத்தீங்க. ஏன் இந்த வாட்டி அது நடக்கலன்றது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அப்போ 2015 தொடர்ந்து 1 வாரம் 10 நாள் மழை பெஞ்சது. இந்த முறை ஒரே ஒரு நாள் நல்லா இன்னைக்கு ஈவினிங் ஆரம்பிச்சு நெக்ஸ்ட் டே ஈவினிங் நைட் வரைக்கும் பெஞ்சது, அவ்வளவுதான். அது கண்டினியூ ஆயிருந்தா இந்த சென்னை சிட்டி என்ன ஆயிருக்குன்றத என் கேள்வி. ஒரே ஒரு நாளைக்கே இவ்வளோ நாசம். இன்னைக்கு பாருங்க, எண்ணூர்ல இருந்து பழவேற்காடு வரைக்கும் கடலில் அந்த ஆயிலினுடைய படிவம் மிக அதிகமாக, இதுவரைக்கும் இல்லாத அளவு அதிகமாக இருக்கிறது. இங்க இருக்கின்ற அத்தனை கழிவுகளும் போய் கடல் நீர்ல கலக்கிறதுனால கடல் வாழ் உயிரினங்கள் இன்றைக்கு பல லட்சம் கோடிகளில் இறக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் இவ்வளவு வருஷம் இதெல்லாம் நடக்காம இப்ப நடக்குது? திட்டமிடுதல் இல்லை, சிஸ்டம் சரியில்லை. அதைத்தான் நான் சொல்றேன். நீங்க கொடுக்கிற 1000 5000 எல்லாம்
ஒரு கிரைண்டரோ ஒரு மிக்ஸி வாங்குறதுக்குள்ள முடிஞ்சு போயிடும். எத்தனை உடைமைகளை என் அன்பு சகோதரிகள் சகோதரர்கள் இன்னைக்கு இழந்திருக்காங்க சென்னையில. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பேர் 2 வீலர் வச்சிருக்கோம் எல்லாரும். இன்னைக்கு எத்தனை 2 வீலர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை கார்கள் இன்னைக்கு மழை வெள்ளத்துல மூழ்கி இன்னைக்கு எத்தனை வெஹிக்கிள்ஸ் பாதிச்சிருக்கு. ஏன் அதுக்கெல்லாம் ஏன் அரசு இன்சூரன்ஸ் ஆல்ரெடி வெஹிக்கிள் எடுக்கும்போது இன்சூரன்ஸ் இருக்குதுன்றாங்க. ஏன் இந்த மழை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு ஏன் நீங்க ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு சார்ஜ் கொடுக்க கூடாது? விவசாயத்துல பாதிச்சவங்களுக்கு ஏன் கொடுக்க கூடாது? இன்னைக்கு வீட்டு இந்த உடைமைகளை இழந்தவங்களுக்கு நீங்க 6000 கொடுக்குறீங்க, அது நிச்சயம் பத்தாது. எப்படி பத்தோம்? இன்னைக்கு கிரைண்டர், மிக்சி, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாம் நீங்க ஒரு சின்னதா ஒரு கால்குலேட் பண்ணுங்க எவ்வளவு வருதுன்னு சொல்லி. இன்னைக்கு எல்லாத்தையுமே இழந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் வேண்டான்னு நான் சொல்றேன். அந்த காசை வச்சு சரியான திட்டமிடுதல் செய்து இனி வருங்காலங்கள்ல ஒரு சிங்கப்பூருக்கு இணையான சென்னை, அதே போல சிங்கார சென்னை எல்லாம் டைலாக் பேசினவங்க தான் திமுக காரங்க. ஏன் அது மாதிரி கொண்டு வர முடியல? இன்னைக்கு சிங்கப்பூர் மாதிரி இருக்கா நம்ம சென்னை? சொல்லுங்க, பத்திரிகையாளர்களாகி நீங்க சொல்லுங்க. ஒரு சிங்கார சென்னையா இருக்கா நம்ம சென்னை? இல்லையே. வெறும் வாய் வார்த்தைகள், வாயிலேயே வடை சுடுவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அவங்க தான் அதை அதிகதி சொல்லுவாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே வாயில வடை சுடுற கட்சியா திமுக தான் இருக்கு. ஏன் இன்னைக்கு சிங்கார சென்னை உங்களால கொண்டு வர முடியல? சிங்கப்பூருக்கு இணையான சென்னை ஏன் கொண்டு வர முடியல? இது முதல் முறையை நீங்க ஆட்சிக்கு வரலையே. கலைஞர் அவர்கள் 6 முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்திருக்கார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் 5 முறை முதல்வராக இருந்திருக்காங்க. ஏன் சுதந்திரம் வாங்கின காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கின்ற சாதாரண ஒரு விஷயம், மழை நீர் வடிகால சரியா சிஸ்டம் செய்ய முடியல அப்படின்னா இது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் தலைகுனிவு என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அதற்கான பதிலை சொல்ல வேண்டியது நடிகர் விஜய் அவர்கள். பிரேமலதா விஜயகாந்த் கிடையாது. சரிங்களா? அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரா இல்லையா, என்ன அவங்களுடைய பிளான் எல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது நான் எதுவுமே தெரியாமல் அதற்கான பதிலை நான் சொல்லுகின்ற நிலையில இல்லை. இந்த கேள்வியை நீங்கள் நடிகர் விஜயிடம் கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் நேத்தே செயற்குழு பொதுக்குழுல சொன்னேன், ஏதோ எனக்கு மட்டும்தான் இன்னைக்கு பதவி அறிவிக்கப்பட்டது என்று நினைக்காதீர்கள். வெகு விரைவில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் பல பதவிகள் அறிவிக்கப்பட இருக்கிறது, பல வியூகங்கள் அமைக்கப்பட இருக்கிறது, பல திட்டங்கள் அமைக்க இருக்கிறோம். அடுத்த தேர்தலை சந்திக்க நாங்கள் என்னெல்லாம் வியூகம் அமைக்க போகிறோம் எல்லாமே இன்னைக்கு இருக்கு. கொஞ்சம் டைம் கொடுங்க. கேப்டன் ஆணைக்கிணங்க வெகு விரைவில் எல்லா அறிவிப்பும் உங்களுக்கு வரும். இல்ல, ஒட்டுமொத்த கழகத்தினுடைய எதிர்பார்ப்பு அது இருக்கிறது, இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. எல்லாருமே கேட்கிறாங்க தம்பிக்கு ஒரு பதவி கொடுக்கணும் என்று. கேப்டன் கிட்டே எல்லாரும் கேட்கிறாங்க, என்கிட்ட பலமுறை கேட்டாங்க. அதுதான் சொன்னேன், எனக்கே இப்ப 18வது வருஷத்துல இருக்கோம். கேப்டன் கூடயே இருந்த எனக்கே 15 ஆண்டு காலம் கழிச்சுதான் கேப்டன் பொருளாளர் என்ற ஒரு பதவியை கொடுத்தார். புரியுதுங்களா? அதனால அவருக்கான அனுபவம் வரணும், வயது வரணும். இது ஒன்றும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சாதாரண கட்சியில பல லட்சம் தொண்டர்களை கொண்ட ஒரு இயக்கம். அவர்களோடு இணைந்து எங்க சீனியர் லீடர்ஸோட இணைந்து அவரும் பயணிக்க அவர் தன்னை தயார்படுத்திக்கின்ற ஒரு நிலைமை வரும்போது நிச்சயம் கேப்டன் அவர்கள் அவருக்கான பதவி என்ன என்பதை அறிவிப்பார். கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுங்க. அது நாங்க பொங்கலுக்கு கழிச்சு ஆரம்பிக்கிறதா ஒரு பிளான் இருக்கிறது. அதனால நிச்சயமாக அதற்கான அறிவிப்பும் உங்களுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். எனி क्वेश्चंस? எல்லாரும் இருந்து சாப்பிட்டுட்டு போகணும். உங்களுக்காக உணவு தயாராக இருக்கிறது. உங்க அத்தனை பேரையும் தலைமை கழகத்தில் சந்திச்சதுல உண்மையிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு முதல் சந்திப்பு. ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கிட்ட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் நான் இந்த நேரத்தில் வைக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செய்து உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயங்களை, வதந்திகளை யாரும் பரப்ப வேண்டாம் என்பதை இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் சார்பாக உங்களுக்கு நான் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா கேப்டனை பத்தி தவறான ஒரு 15 நாள் செய்தி
ஒட்டுமொத்த உலகத்தையும் இன்னைக்கு உலுக்கி எடுத்திருக்கிறது. நேத்தா நீங்க வரும்போது கண்ணீர் விடுறாங்க பெண்கள், கண்ணீர், அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க. ஏன் பண்ணாங்க? அதாவது கேப்டன் இல்லவே இல்லை என்று போட்டாங்க. கேப்டனே இன்னும் இல்ல அப்படின்னு போட்ட ஊடகங்கள் மத்தியில கட்சி வேஷ்டி கட்டி வந்தாரா? ஸ்டேஜ்ல உட்கார்ந்தாரா? தீர்மானம் வாசிக்கிற வரைக்கும் இருந்தாரா? எனக்கு பதவி அறிவிச்சாரா? அப்ப நீங்க சொன்னது உண்மையா, நான் சொன்னது உண்மையா என்ற கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கிறேன். அப்போ நான் வந்து மழை வெள்ளம் பாதிச்ச உடனே அன்னைக்கு சொல்றேன் பிரஸ் மீட்ல, அங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது உங்களுக்கு அறிவிச்சுட்டு தான் நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்னு அவ்வளோ ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்டா நான் சொல்றேன். அன்னைக்கு நைட்டே புதிய தலைமுறை, யார் இங்க இருக்கீங்கன்னு தெரியாது, டிஸ்சார்ஜ் ஆயிட்டாருன்னு போடுறீங்க. நான் பார்சாதிக்கு சொல்லி உடனே நிறுத்த சொல்லி இது தவறான செய்தி, கேப்டன் மண்டே தான் டிஸ்சார்ஜ் ஆகிறாருன்னு உடனே எல்லா சேனல்லையும் டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரு. இல்ல அவங்க போட்ட உடனே மற்ற சேனல்ஸ் இல்ல, நான் அப்புறம் பார்சார் தான் பேசினாரு, இல்லைங்க டிஸ்சார்ஜ் ஆகல, தவறான செய்தியை போடாதீங்க. மண்டே நாங்க டிஸ்சார்ஜ் ஆகும்போது தலைமை கழகம் ஒரே நேரத்தில் அறிவிச்சோம், மியாட் மருத்துவமனையும் அறிவிச்சாங்க. சரிங்களா? ட்ரெக்கியாட்டமி போடப்பட்டிருக்கிறது, செயற்கை சுவாசம் தரப்பட்டிருக்கிறது, கேப்டன் வென்டிலேஷன்ல இருக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி வதந்திகளை ஏன் போடுறீங்க? நான் பதிவு போடுறேன், தலைமை கழகம் அறிவிக்கிறோம், நான் வீடியோ பதிவு போடுறேன், அவர் கூடயே பக்கத்துல உட்கார்ந்தா நான் பதிவு போடுறேன், அப்பயும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. அப்புறம் அவரோட போட்டோ எடுத்து போடுறேன், அதுவும் பழைய போட்டோன்றீங்க. ஏன் இப்படி இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியும். உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா இப்படிதான் சொல்வீங்களா? நம்ம எல்லாருக்கும் மனித நேயம் இருக்குல்ல, எல்லாரும் ஒரு குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்ல, எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாரும் இருக்காங்கல்ல, ஏன் ஒரு சின்ன ஒரு மனித நேயத்தோட நடந்துக்கல? கேப்டன் அப்படி என்ன உங்களுக்கு செஞ்சிருக்காரு? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் தலைவர் நினைச்சிருக்காரு. அதனால எதுவா இருந்தாலும் எங்களை கேளுங்க. எல்லாம் பாருங்க, எவ்வளவு பேர் எங்களை சுத்தி இருக்காங்க. ஒரு போன் என்ன அப்படின்னு கேட்டா என்ன? அது தப்பான செய்தியை தயவு செஞ்சு போட வேண்டாம் என்பதையும் இந்த நேரத்துல நான் கேட்டுக்கிறேன். எதுவாக இருந்தாலும் எங்க கிட்ட பிராங்கா கேளுங்க, நான் உண்மையை தான் உங்ககிட்ட சொல்வேன். உங்ககிட்ட மறைக்கணும், உங்ககிட்ட இருந்து அதை வந்து மாத்தி சொல்லணுன்ற அவசியம் என்றைக்கும் எங்களுக்கு கிடையாது. என்ன அங்க ஆக்சுவலோ அது உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? Merry Christmas and Happy New Year, the Chennai Silks. Let the celebrations begin. This holiday season, come meet the Merry Mermaid Scuba Santa and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom. சென்னையில் நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு ஜனவரி 7 மற்றும் 8 அன்று நடைபெறுகிறது. அனைவரும் வருக.